அந்த நாடுகளையும் கடந்து சென்று பெரிய பெரிய மலை ஆறுகள் பெரிய பெரிய காடுகளை எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறார் அப்பர் சாமிகள். அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார். சிவந்த கண்ணையுடைய மால்விடையனையுடைய சிவபெருமான் பொருந்து எழுந்தருளி இருக்கும் திருப்பருப்பதத்தை சேர்ந்தனர். திருப்பருப்பதம் அதை 12 ஜோதிலிங்கங்கள்ல அது ஒன்றுங்க. திருப்பருப்பதம் 12 ஜோதிலிங்கங்கள்ல அது ஒன்று. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதி. அங்க நந்திய பெருமான் தவம் செய்ததாக சொல்லுவாங்க. சிலாதி முனிவர் என்று சொல்லி நந்திய பெருமானுடைய அப்பா அங்கதான் தவம் செஞ்சதாக சொல்லுவாங்க. அதுல ஒரு வரலாறு அந்த மலை எப்படி ஆச்சுங்கிறது ஒரு முறை திருச்சிராப்பள்ளி ஐயா சொன்னாருங்க. அவர் சிலாதி முனிவர் தவம் செய்யற பொழுது ஒரு மலை குறுக்கிட்டுச்சான். என்ன நம்ம தவத்துல மலை குறுக்கிடுது அப்படின்னு சொல்லி சிலாதி முனிவர் நினைக்கிற பொழுது அன்னம்பாளைப்பு அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்யற பொழுது ஒரு அடியாருடைய உணவுல ஒரு கல் வந்துருச்சான். அந்த கல் மலையாக இருந்து இப்ப அந்த தவத்தை இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு முறை சொன்னாங்க. எங்க சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார். அருமையா இருந்தது அந்த இடம். ஆமா, அதாவது ஒரு அடியாருடைய சாப்பாட்டுல ஒரு கல் வந்தா கூட அது நமக்கு பின்னாடி இடையூறா வருங்கிறத அந்த இடத்துல ஒரு கல்லு தான் வந்தது. ஆனா இப்ப அவர் தவம் செய்யற பொழுது அது மலையா குறுக்கிடுது அப்படின்னு சொல்லி சிலாதி முனிவர் தவம் செஞ்ச பொழுது அந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லுவாங்க. நந்திய பெருமான் தவம் செஞ்சதும் அங்க, அதே மாதிரி அவங்க அப்பா சிலாதி முனிவர் தவம் செஞ்சதும் அந்த மலை தான் என்று சொல்லி அந்த திருப்பருப்பத மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, அங்கன் மருந்து அப்படின்னார். அங்கன்மையாவது அருள் நோக்கம் அறக்கருணை மரக்கருணை என்ற 2 வகையாலும் எல்லா உயிர்கள் மாட்டும் வைத்தல். காமனையும்